கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பவுல் அவருடைய சுவிசேஷ பயணத்தில் கப்பலில் போயிட்டுருக்காரு. கப்பலில் 250 நபர்கள் இருக்கிறாங்க. அதோடு கூட நிறைய கோதுமை உணவு தானியங்கள் அதில் ஏற்றி செல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வானம் அந்தகாரப்படுகிறது. புயல் காற்று எல்லாம் மாற்றி அந்த கப்பல் நடத்த விடாமல் தடுக்கிறது. யோசித்து பாருங்கள், 14 நாள் ஒரு இருள், சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரம் இல்லை, ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் அதில் இருக்கிற மக்கள் எல்லாரும், அதில் இருக்கிற அந்த 250 பேரும் கவலையோடும் கண்ணீரோடும் அடுத்து நமக்கு என்ன நடக்குமோ, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பவுல் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய ஒருவருடைய உயிருக்கு கூட சேதம் விளைவிக்கப்படாது. யாருமே நீங்கள் சாக மாட்டீங்க. நீங்கள் பயணம் செய்கிற கப்பல் உடையும், அதில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் வீசப்படும். ஆனால் உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். உடனே பவுல் அதை எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டு அவர் முதலாவது எடுத்து சாப்பிடுகிறார். எல்லாரும் அதை பார்த்து விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு யோசனை, கப்பல் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறது, அந்த பாரத்தை லகுவாக்குவோம் என்று சொல்லி அதில் இருக்கிற உணவு தானியங்களை எல்லாம் எடுத்து வீசுகிறாங்க. கடலில் அதில் இருக்கிற நெல் மூட்டைகள், கோதுமை மூட்டைகள், எவ்வளோ உணவோ எல்லாத்தையும் தூக்கி கடலில் போடுறாங்க. கப்பல் மேலே மிதக்குது. ஆழத்தில் அமுங்கி கொண்டிருந்த கப்பல் மேலே வருது, லகுவாக மாறிவிட்டது. உடனே அந்த கப்பல் ஒரு கரைக்கு சென்று சேருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாமே நம்மளை நெருக்கி அழுத்தி நம்முடைய பயணத்தை தடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஈஸியாக போக முடியல. என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் ஒரு கவலை, இருந்தாலும் ஒரு பயம், இருந்தாலும் ஒரு நடுக்கம். எப்படி ஆகுமோ? இயேசு சொல்கிறார், என் மேலே நம்பிக்கை வைங்க. அவங்க வச்சுருந்த உணவு தானியத்து மேலே நம்பிக்கை வைக்கலை. உணவு தானியத்தெல்லாம் தூக்கி போடுறாங்க. நம்மகிட்ட இருக்கிற படிப்பு, எனக்கு இன்றைக்கி உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, அந்த ஹெல்த்து மேலே வைக்கிற நம்பிக்கை. அதே போல் என்னுடைய படிப்பு மீது இருக்கிற நம்பிக்கை, நான் செய்கிற அரசாங்க வேலையோ அல்லது மற்ற வேலையோ அதன் மீது உள்ள நம்பிக்கை, இது எல்லாமும் அப்புறம்தான். முதலாவது தேவனை தேடணும். ஏசப்பா சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடி கடைப்பிடிக்கும்போது மீதி எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உலகத்துக்காக கவலைப்படாதீங்க, உன்னுடைய உணவுக்காகவும் பொருளுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, உலக கவலையை தூக்கி கடலில் எறிவோம். நம்முடைய இருதயத்தை லகுவாக மாற்றுவோம். நாம் ஓடுகிற ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். இந்த காலை வேளையில் கூட மனபாரங்கள் எல்லாம் ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து நம்முடைய வழியை லகுவாக மாற்றிக்கொள்ளுங்க. எங்கள் அன்பும் இறக்கவும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட இந்த வசனத்தையும் இந்த செய்தியும் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் லகுவாக மாற்றுங்கப்பா. இந்த வேதனைகளை எடுத்து போட வல்லமுள்ளவர் நீர். இதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு தகப்பனே, நீர் எங்கள் உள்ளத்தில் குடியிருந்து எங்கள் வாழ்க்கை என்ற பயணத்தை லகுவாக நாங்கள் மாற்ற கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன்.